பரமூல தவிர்த்து வெளியே எங்க கூட்டம் திருப்பதி கூட்டா கூட வரமாட்டாங்க. ஸ்ரீரங்கம் கூட்டம் கூட எனக்கு என்ன வேலைங்க, திருப்பதி கூட்டா எனக்கு என்ன வேலைங்க. யாரோட ராமாயண மாமா. அந்த ராமாயண மாமா எதுக்கு வந்தாலும் தெரியாது, டெல்லிக்கு வந்து நிற்கிறார். டெல்லியில வந்திருக்காரு ராமாயண மாமான்றது பெருசு இல்லை. சொல்றது சைத்தன்ய மகாபிரபு சரித்திரம். அவருக்கு எதுவும் சம்பந்தமே இல்லை. ராமாயணம் வந்தவர்கள் வரதுக்கு நியாயம். ராமாயணம் இல்ல, சைத்தன்ய மகாபிரபு சரித்திரத்தின் போது இவருக்கு என்னன்னு தெரிஞ்சு இவர் அங்க வந்து இருக்காரு. ஆச்சரிய பாருங்க. உடனே ராமாயண மாமா பாராயணம் பண்றாரு. அங்க வந்தவங்க அவர் பாராயணம் பண்ண மாட்டேன், பாராயணம் பண்ணிருக்காரு. அப்போ ஒரு நாள் அவருக்கு தோணிக்கிறது, அந்த சைத்தன்யுடைய சரிதாமிரதம் சொல்ற அந்த நாள்ல அநேகமா 10 நாள் நடக்கிறது உபன்யாசம் நடக்கிறது ஞாபகம். அதுல ஒரு நாள் திடீர்னு அவருக்கு என்ன ஞாபகம் பார்க்கல, எனக்கு சமமான ஒரு ராம பக்தனை நான் இதை பார்க்கணுமா அப்படின்னு அவர் மனசுல தோணிக்கான். அவர் ஹனுமானுடைய அவதாரம் ஆஞ்சநேயரையா எனக்கு சமமான அவர் சொல்ற வார்த்தை. அவரோட கூடவே இருப்பேன். அவருக்கு கைங்கரியெல்லாம் பண்ற பாக்கியமும் அண்ணா எனக்கு கொடுத்துருந்தார், கூடவே இருப்பேன். அப்போ அவர் என்கிட்ட தான் முதல்ல சொன்னார், என்னமோ தெரியல எனக்கு இப்படி ஒரு புது எண்ணம் இன்னைக்கு பாராயணத்துக்கு போது வந்தது, எனக்கு சமமான ஒருத்தரை நான் பார்க்கணும் போல இருக்கு எனக்கு. அப்படி பாராயணத்தை தோணித்து, யார் அப்படி ராமாயணம் பாராயணம் பண்றவா இருக்கா அப்படின்னு அவருக்கே யோசனை கேட்கிறார். இதுக்கு அண்ணா பதில் சொல்வாரா இருக்கும் அப்படின்னு நான் மட்டும் விளையாட்ட சின்ன பையன் தானே பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கு ராத்திரி உபன்யாசம் முடிஞ்சது, பூஜா பார்க்கலையே மேடையிலேருந்து டோலக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அண்ணா கீழே இறக்கிச்சு கிட்ட போய் பேசணும்னு கிட்ட போனார். அண்ணா இவர் என்னதான் கேட்க போறான்னு எல்லாம் சர்வைக்கெல்லாம் தெரியும் இல்லையா. பட்டு அண்ணா என்ன பண்ணா, நாளைக்கு காலத்துல பேசலாமே அப்படின்ட்டார். பட்டு ஏன்னா இன்னும் 4 பேர் 10 பேர் இருக்கா, எல்லாரும் போயிடல, பக்தவனா இருக்கா, எல்லாருக்கும் பேசுற விஷயம் இல்லது, அதனால நாளைக்கு பேசலாமே தங்கியிருக்கிறது தான் அப்படின்னா சரி அப்படின்னா மறுநாள் பாராயணத்துக்கு மத்தியில பேச மாட்டார். எந்த காரணத்தை கொண்டோம் பாராயணத்துக்கு மத்தியில யாரையும் பார்க்க மாட்டார், முகத்தை தூக்கி கூட பார்க்க மாட்டார். பாராயணம் தான் 3:30 மணி 4 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா 12 மணி இருக்கலாம். அப்படி இருக்கிற ராமாயணமா நீங்க 8-8:30 மணிக்கு மேல அண்ணா தியானம் கலைஞ்சி வரார். அந்த சந்தர்ப்பத்துல இவர் பாராயணத்தை அப்படியே வச்சுட்டு எழுந்து வரார். நாளைக்கு கத்தல பேசலாம் அண்ணா சொல்லிட்டாரு வரார். அப்படி வந்து எதிர்க்க வந்து நின்று ஒரு விஷயம், அவ கூட நானும் இருக்கேன், அது எனக்கு இந்த பாக்கியம், அதெல்லாம் எதுவுமே மறக்க முடியாத விஷயங்கள் இல்லையா. எனக்கு ஒரு புதுசா ஒரு எண்ணம் தோணித்து, பாராயணத்துக்கு போது இப்படி தோணினது இல்லை, தான் முதல் தரமா எனக்கு தோன்றது. என்ன தோணித்து அப்படின்றாரு அண்ணா. உடனே அவர் சொன்ன, எனக்கு சமமான ஒருத்தரை நான் நேரம் இப்போ கண்ணால இப்போ பார்க்கணும் போல தோன்றது. ஏன் இப்படி எண்ணம் வந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனா வந்தது பாராயணத்துக்கு போல வச்சுருங்க. அதுவா நீங்க டெல்லிக்கு எதுக்கு வந்தீங்க அண்ணா பதில் கேட்கிறாரு. இங்க நடக்கிறது சைத்தன்ய சரித்திரம், அதான் எனக்கு புரியல. சைத்தன்ய சரித்திரத்துக்கு எனக்கு இங்க என்ன சம்பந்தம், நான் எதுக்கு இங்க வந்தேன்னு எனக்கு தெரியல, வந்திருக்கேன் அப்படிதான் தெரியல. இங்க வந்திருக்கேன், இந்த எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சமமான ஒருத்தரை பார்க்கணும், இங்கதான் டெல்லி வந்து அப்படி ஏன்னா இங்க எனக்கு சமமான ஒருத்தர் இருக்கானா, யார் அந்த பெரியவா. இப்பதான் பிரபுதத்த பிரம்மச்சாரி ஒரு பெரிய பஜரங்க பலி ஹனுமார கர்நாடகாவில் பண்ணி ட்ரெயினில் ஏற்றிட்டு லட்சுமி சுந்தரம் மாமா மூலமாக சுந்தரம் மாமா மூலமா ட்ரெயினில் அனுகூலமா கொண்டு வந்து சின்ன குன்று மலை மாதிரி இருக்கு இந்த டெல்லியே, அது மேல அந்த பஜரங்க பலியை இப்பதான் எழுதுல பண்ணியிருக்கா, ஹனுமாரை எல்லாம் பண்ணியிருக்கா. அதுவும் உடம்பெல்லாம் ஹனுமாருக்கு சங்கிலியினால கட்டி எடுத்து நிமித்து வச்சிருக்கா, இப்பதான் ட்ரெயினை வச்சு. அதனால இந்த பிரம்மாஸ்திரத்தில் கட்டுப்பட்ட ஹனுமாரா அங்கே சேவை சாதிப்பார், வேற விதமா நினைக்க வேண்டாம். நீங்க போய் அந்த ஹனுமாரை போய் சேவிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு சமமானவரை பார்க்கணும்னு இல்லையா ஹனுமார் தான். என்ன பண்ணி இதே தான் சொன்னேன். உடனே அப்படியா கிளம்புறேன் அப்படின்னா உடனே எஜயராமன் அவரை கூப்பிட்டு, எஜயராமா உடனே நீ கிளம்பு, உடனே என்ன பார்த்தா கையெழுத்து நீங்களும் போகும் அப்படின்னா 3 பேருமா போகும். அப்படியே கட்டி போட்டுருக்கா. அவருக்கு பார்த்தா பெரிய பிரம்மாண்டமா விஸ்வரூபமா இருக்காரு ஹனுமார். அப்படிங்கச்சு பார்த்த உடனே அப்பா சொல்றார், அங்க போயிட்டு சொல்றார், இங்க ஒரு நவாகம் பண்ணணும் போல மனசுக்கு வருது. நவாகம் பண்ண முடியுமோ முடியாதோ, அது மேல 9 பிரதட்சணம் சீதாராம் அப்படிங்கிறத சொல்லிட்டே 9 பிரதட்சணம் பண்றேன் அப்படின்னு அந்த ஹனுமான 9 பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தார். எனக்கு சமமான இதெல்லாம் தேவ ரகசியம், இதெல்லாம் உங்களுக்கு புரியும், இது தேவ ரகசியம் இது அப்படின்னு அண்ணா அவர்கிட்ட சொல்லி இருந்துச்சா. திருப்பி போய் சேவிச்சுட்டு வந்தோடனே சேவிச்சாடா ரொம்ப ஆச்சரியமா கிடைச்சது. எனக்கு சமமான என் மனசுல தோணித்து அது மாதிரியே பார்த்து போயிட்டேன். தேவ ரகசியம் தான்
அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டார். இதை மாதிரி அவதார புருஷால நீ இன்னார்தான் அப்படின்னு திடீர் ஏற்றத்துக்கு காட்டி கொடுப்பார். பாற்கடலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு என் மார்பை தலைவி பார்த்துட்டு நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வாசுதேவ தாத்தாவை பத்தி அவர் யாத்திரை போய்க்கிச்சே பாற்கடல்ல ஸ்ரீராம் சொல்ல இவன் போய் அந்த வாசுதேவனுடைய மார்பு அப்படி தலைவினார் இல்லையோ உடனே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு நான் தான் பிருகு மகர்ஷி, நான் தான் இந்த மார்பலை எட்டி உதைச்சேன், அதனாலதான் பிராட்டி பிரிஞ்சு போயிட்டா, பெருமாள் ஸ்ரீனிவாசனா போயிட்டான்னு பழையசெல்லாம் நடந்து வந்து உடனே பெருமாளின் பிராட்டி பிரிச்சுட்டே அப்படின்னு நமோ நமகா நமோ நமகா நமோ நமகான்னு கத்தனம் போல இருக்க மனசோ வெளியில போயிட்ட மனசு திரும்பி 7 ஸ்தானத்துல இறங்கி வந்து கடைசியில் இந்த நமோ நமகானத்துக்குள்ளால பெருமாள் பார்த்து 7 சுத்தம் இல்லை அப்படின்னா அடுத்த நிமிஷம் அப்படியே சரண ஆத்மா இறங்கி திருப்பதி வந்து வரகால மரத்துல திருப்பதியில அந்த ரூம்ல தியானம் பண்றது தெரியும். இதெல்லாம் நாகராஜ விளையாட்ட கொட்டி தீர்த்திருக்காரு அனுபவங்கள் எல்லாம் நம்ம வாசுதேவ. அவ உடனே அவன் புரிஞ்சு போச்சு நான் பிருகு மகர்ஷின்னு. எப்ப பிருகு மகர்ஷின்னு தெரிஞ்செடுத்தோ பெருமாளையும் பிராட்டியும் பிரிச்சவனா நான் போயிட்டேனோ மார்புல ஸ்பரிசிச்சு பாதத்தினால இப்ப அந்த பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைக்கணுமே, அதுக்காக தான் நான் பிறந்திருக்கணும், அதுக்காக தான் பிறந்திருக்கணும். ஏன்னா நான் முன்னாடி வந்து இவரே தான் வால்மீகி அவதாரம் பண்ணார். வால்மீகி அவதாரம் பண்ணிச்சே என்னைக்குமே கர்ப்பிணியான ஸ்திரீயா அவ பிறந்தாத்துக்கு தான் அனுப்புவா. அது மாதிரி பெருமாள் காட்டுக்கு அனுப்பிச்ச போது கர்ப்பிணியான சீதா பிராட்டிய பக்கத்துல வால்மீகி இருக்கா, அந்த ஆசிரமம் அப்பா வீட்டுக்கு போவையோ அப்படின்னு தான் சீதா பிராட்டி அறிவிச்சு வச்சு அதே வால்மீகி ஆசிரமம் தான் பிறந்தாத்துல என் பெத்த பொண்ணா நீங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு வச்சார். அதே வால்மீகி அதே பிருகு மகர்ஷி தான் வாசுதேவர். நீ நாலு அவதாரம் பார்க்கடல்ல காண்பிச்சு கொடுக்குற வைகுண்டத்துல அதுக்கப்புறமா என்னடலாம் இப்ப திருப்பி சேர்த்து வைக்கணுமேனா இப்ப வந்துட்டாரு இல்லையா வாசுதேவ தாத்தாவா. இப்ப என்னடா அதே விராட்டியே இதே பரம்பொருளியே மதுரை மந்தியாக இங்க அவதாரம் பண்ண அதே ஸ்ரீராம் தினாதனே இங்க மதுரா நாயகனாக பிரேமி எண்ணான்னு பேர்ல இங்க வந்து அவதாரம் பண்ணி வர 2 பேரையும் சேர்த்து வச்சா இந்த அவதாரத்துல தான் அந்த யுகத்துல எந்த யுகத்தையோ நடந்த கதை இப்பதான் இந்த கல்யாண உற்சவம் பண்ணி சேர்த்து வச்சா. இன்னைக்கு நம்ம பாலமுருகன் அண்ணாவத்தை போய் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகை இருக்கு அண்ணாமணி கல்யாணம் குணசீலத்துல அதுல யார் பத்திரிகை போட்டாரா பொன்னாத்த அப்பாவும் போடல பிள்ளையாத்த அப்பாவும் பேர் போடல ஏகி ராஜகோபால ஏங்கா அப்படின்னு கல்யாண பத்திரிகையில போட்டிருப்பாங்க. யாருன்னா வாசுதேவர் இருந்தார். அப்போ அன்னைக்கு பிடிச்சு விட்டது திரும்பி பிடிச்சு விட்டார். பல அவதாரங்கள் இவரும் பண்றார், பெருமாளும் பண்றார், இவரும் பண்றார், பெருமாளும் பண்றார். கல்யாண உற்சவம் பண்ணி வாங்கல விஸ்வாமித்திரருக்கு கிடைச்சு விட்டுருவாங்க. ராமன் சீதா பிராட்டி சேர்த்து வச்சுட்டார். இந்த அவதாரம் வரைக்கும் காத்துன்னு இருந்தார் பிருகு மகர்ஷி. வந்த உடனே மன்னி அவள்கிட்ட தான் தாத்தாட்ட தான் சரணாகதி பண்ண. தாத்தா போய் அண்ணாட்ட எப்படி கேட்கறது, எப்படி திணறார் தாத்தா. சாட்சாத்காரமா வைகுண்டமே போய் பார்த்துட்டு இருந்தார்னா பிரம்மச்சாரியா கூடவே அண்ணாதான் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காரு. வைகுண்டத்துக்கு அழைச்சு போனவரே அண்ணாதான் சொல்ல போனா. அதான் அனுபவம். இதெல்லாம் ஒவ்வொரு சத்தியமான வாக்கு. நீங்க வாக்கு வந்துடுத்து என்னால சொல்லிடுறேன். அப்பேற்பட்டதா இருந்தால இன்னும் அண்ணாட்ட போய் கேட்கணும்னா அண்ணாவும் ஜன்மம் கல்யாணம் ஆகுது, அவர் சன்னியாசம் போயிடுவாருன்ற பயம். யோகீஸ்வரர் எல்லாருமோ சமாதியில் இருக்கிறவர் கல்யாணம் பேச்செடுக்க முடியாது இருந்துச்சு. தாத்தா என்னன்னா நேரம் போய் அண்ணாட்ட பேசல, தன்னுடைய ராமர்கிட்ட போய் சீதை 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 மதுரம் 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 நம்ம நம்ம பெரியவாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. பெரியவாளை அவர் பரவூர் பெரியவாள்னு சொல்லுவார், அண்ணான்னு சொல்ல மாட்டார். அப்படின்னு வச்சே கடைசியில் என்னன்னா பெருமாள் சொல்லுவான் எனக்கு தான் பிறந்தோம் அப்படின்னு ராமரை சொல்லிட்டான். அந்த தைரியத்துல அண்ணாட்ட வந்து தைரியமா பேசலாம்னு வந்துட்டாரு. சீதை 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 ஒரு விஷயம் பேசணும் சொல்லுங்களேன் அப்படின்னு ஈஸ்வரல சாஞ்சின்றவர் 7 பேர் உட்காந்து கம்பீரமா வீராசனே சுகாசீனம் அப்படின்னு வீராசனத்தை உட்காந்து சோதையா கேட்கிறார். அண்ணா ஒரு விஷயம் கேட்கணும், மதுரம் 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 அப்படிங்கிறார். திரும்பி பேச்சு வர மாட்டேங்கிறது. சீத்தை சீத்தை சீத்தைங்கிறார், நடுங்கிறார். உள்ளத்துல பயம், என்ன தள்ள அடிச்சுடுவாரோ, கோவலியில் இருவாரோ, என்ன சொல்லுவாரோ தெரியலன்னு பயம். அவ்வளவு காம்பீரியம் அண்ணா கிட்ட. என்ன பண்றதுன்னு தெரியாது. கடைசியில் என்ன நான் திரும்பி நான் ராமத்தையே கேட்டேன். சக்கரவர்த்தி திருமகனே உத்தரவு கொடுத்துட்டார், அதான் கேட்க வந்திருக்கேன், சும்மா சொல்லுங்க, பூர்வ பிடிக்க வேண்டாம், நேர விஷயத்துக்கு வாங்கோ அப்படிங்கிறார் அண்ணா. உடனே இல்லை மதுரம் இருக்காளே குழந்தை உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, ராமர்கிட்ட கேட்ட எனக்காக தான் அவன் பிறந்திருக்கான்னு சொல்லியிருக்காரு. அண்ணே ராமர் சொல்லணும்னு நீங்க சொல்லணுமா? நீங்க பெரியவா சொன்னாலே நான் கேட்க மாட்டேனா? அவசியம் ஒரே வார்த்தை சத்த நாடி ஒடுக்கி போயிடுது. ஏன்னா இப்படி பதில் சொல்லுவார் எல்லாருமே எதிர்பார்க்கிற அண்ணாவை. பட்டு
நீங்க பெரியவா சொன்னா வேண்டாம்னு சொல்ல போறேன் நான். என்ன சந்தோஷம் தெரியுமா, ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார். கையில வாக்கிங் ஸ்டிக்க வச்சுட்டேன். வாசுதேவர் தான் புதிய குதிச்சு உடனே அப்படி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி அப்படி ஒரு திருக்கல்யாணம். கல்யாணம்னா கல்யாணம். கிருஷ்ண சௌதரிகள், பலராம சௌதரிகள், நாகராஜ் அண்ணா, கிருஷ்ணதாஸ் தான் எல்லாரும் அப்படியே மூர்ச்சா இருந்த கல்யாண உற்சவம். பிரேம சாகரம் குணசேகரத்தில் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டா. கிரகப்பிரவேசத்துக்கு சேங்கனூருக்கு ஆற்றுக்கு போய் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவகாசம் முன்னாடியே வந்துட்டாங்க. உடனே நேர சேங்கனூர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் போய் சத்தனா இருநூறு தான் ஆற்றுக்கு வரணும் அப்படின்னு அவன் அப்பாவே சொன்னதால கடைசியில் என்ன ஆச்சுன்னா கிரகப்பிரவேசம் பெருமாள் கோவில்ல எல்லாமே அதிசயம் வந்தாரு. அப்படிலாம் இருக்கீங்க. இத்தனைக்கு காரணம் அவாவா தான் யார் அப்படிங்கிறத அண்ணா காண்பிச்சு கொடுத்தார். அது மாதிரி டெல்லியில வந்தபோது பஜரங்கபலி பிரபுதத், அது பிரதிஷ்ட பண்ணவர் பிரபுதத்த பிரம்மச்சாரி, 28 வயசு இருந்த பிரம்மச்சாரி, பீஷ்மாச்சாரியுடைய அவதாரம் அவர். அந்த பிரபுதத்த பிரம்மச்சாரியால தனக்கு சமமான ஒருத்தர பாரத தேசத்தை பிரதிஷ்ட பண்ணோம் இந்திரபிரஸ்தத்துல அப்படின்னு சொல்லி ஒரு ஆஞ்சநேயர் அவர் பிரதிஷ்ட பண்ணிட்டு போறார். எனக்கு சமமான ஒருத்தரை பார்க்கணும்னு இங்கேருந்து ஆஞ்சநேயர் கிளம்பி போறார் ராமாயணமா அங்க டெல்லிக்கு. சம்பந்தம் இல்லாத ஆனா சம்பந்தத்தோட தேவ ரகசியத்தோட நீ யாரத்தை காண்பிச்சு கொடுக்குறா. இந்த தேவ ரகசியம் போய் சேவிச்சுக்கோங்க. என்ன இருக்கு தெரியுமா, அத மாதிரி இவருக்கெல்லாம் வருது இல்லையா. கும்பகர்ண ராவணன் கூட நான் யார் அப்படின்ற கேள்வி அருகே வந்து ராவணனுக்கு தான் யாரும் நல்லா தெரியும். போன ஜென்மங்கள நான் தான் இரண்யகசிபுவா இருந்தேன். இந்த ராமர் தான் நரசிம்மரா வந்தார், என்ன வதம் பண்ணார். நான் 3 ஜென்ம சாபத்தால் வந்திருக்கேன். நான் விஷ்ணு பார்ஷது வைகுண்டத்தில் இருக்கிற ஜெயன், இவன் தான் விஜயன். இவன் இரண்யாட்சனா இருந்தா நான் இரண்யகசிபுவா இருந்தேன். அப்ப இவன் வந்து வராக அவதாரம் பண்ணார், நரசிம்ம அவதாரம் பண்ணார், சாப விமோசனம் பண்ணார். அந்த அவதாரத்துல இப்ப என்ன ராவணன் கும்பகர்ணன் வந்திருக்கோம், ராமரா வந்திருக்கார், இவன் சாப விமோசனம் பண்ணிருக்கார். இது அத்தனை இதே வால்மீகி ராமாயணக்கு தன் வாயால சொல்றான். ராவணனே சொல்றான் என்னன்னா, அவர் ராமரை எனக்கும் தெரியும், பகவான் விஷ்ணு தான் எனக்கும் தெரியும். பகவானாவே இருந்தாலும் ஆனா விதா பஞ்சேயமபி நனமேயந்து கஸ்யஜித், என்ன 2ஆம் மார்பு குழந்து போட்டாலும் நான் ராமனை வணங்க மாட்டேன் அப்படின்னு அவன் வாயால சொல்றான். இது இந்த ஜென்மாவில் இருந்த தோஷம் இல்ல, வேஷமே சகஜோ தோஷகான்னு வேற சொல்றான் ராவணன். இது ஜென்மமா இந்த வாசனா பலம் எனக்கு சொல்லுகிறோம். இதே வார்த்தை இவர் சொன்னாங்க இல்லையா, ராவணன் சொல்றாங்க, இதே வார்த்தை அங்க ராமன் சொல்றான். என்ன சொல்றாரா, ஹே சுக்ரீவா, எனக்கு நீயும் தேவையில்லை, உன் வானர படையும் தேவையில்லை, இது ஒரு காலை லக்ஷ்மணன் எனக்கு இவனும் தேவையில்லை, என் கையில் இருக்கிற கோதண்டம் கூட வேண்டாம், அங்கு என் கையில் இருக்கிற நகமே போதும், ராவணனை கிழிச்சு போட்டுவேன் அப்படின்னு நரசிம்மாவேசத்தை அப்படி கர்ஜனை பண்ணாலையோ கலவரத்து போயிட்டாங்க லக்ஷ்மணன் உட்பட. ஏன்னா அதுக்கு போன ஜென்ம வாசனை பெருமாளும் நரசிம்மர் ஆகிட்டார் அப்படின்னு. ஏண்டானா அவதான் அவதார விஷயம் இருந்தா அவனுக்கு தெரியும் நம்ம யாரு, எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணோம், என்ன நாடகம், நம்ம அதுல பகவானுக்கு விரோதியா வரணுமா, பகவானுக்கு நண்பனா வரணுமா, கோபியா வரணுமா, எல்லாம் அவனுக்கு தெரிய வச்சிருவார். காண்பிச்சு கொடுத்தாதான் உண்டு, அதுவும் மூல புருஷன் காண்பிச்சு கொடுத்தாதான் உண்டு. அத மாதிரி இவனுக்கும் தான் யாருன்னு தெரிய மாட்டேனால இவனுக்கும் ஒரு எண்ணம் தான், நமக்கு சமமான ஒரு தூங்கு மூஞ்சி ஒருத்தவங்களுக்கு உண்டா அப்படின்னு கும்பகர்ணனுக்கு ஒரு எண்ணம் உண்டா. தூக்கத்தை ராஜான்னு பேர் வாங்கிக்கணும், நமக்கு சரியான தூங்குறவா யாராவது உலகத்துல உண்டா, நமக்கு சமமான ஒருத்தர் உண்டா அப்படின்னு இவனுக்கு திடீர்னு எண்ணம். அவளுக்கு அவ லைன்ல தானே ஒரு எண்ணம், இவனுக்கு இப்படி தூக்கத்தை எண்ணம் உண்டோ இல்லையோ. உடனே அவன் பார்த்தானா, என் கூடலாம் உலகெல்லாம் சுத்தி பார்த்தான் அந்த கும்பகர்ணன். தனக்கு சமமான தூங்கு மூஞ்சியை பார்க்க முடியல, தூக்கத்தை மலனையும் காணும் மண்ணியும் காணும், இது நடாது அப்படின்னு தேடிட்டே வச்ச பார்த்தா ஆண்டாள் பார்த்தாலாம், ஏ கும்பகர்ணா, உலகம் பூரா தனக்கு சமமான தூங்குறவன் யாராவது உண்டான்னு நீ தேடிட்டியே, இங்க ஒருத்தர் இருக்கா, போட்டிக்கு ஒருத்தர் இருக்கா, ஒன்னோட பெரிய பெருந்துயும் தூங்குறவா இருக்கா, முடிஞ்சா நீ அவனோட போட்டி போட்டு பார்க்கலாம், ஜெயிக்கிறியா பார்க்கலாம் அப்படின்னு ஒண்ணு கும்பகர்ணனுக்கு ரோஷம் வந்து தூக்கத்துல நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு ஒரு ரோஷம் கலந்து எங்கேயும் கலந்து தோம் தோம் தோம்னு அப்படியே உலகத்த பெருமாள் மாதிரி நடந்து வரோம். பெரிய ரூபத்தில் வந்து ஆண்டாள் நிற்க ஆண்டாள் பார்த்தா, ஏ சுந்தேரி இவன் உங்க 2 பேரும் ஒரு போட்டி வச்சிருக்க, ஒரே சமயத்தில் 2 பேரும் படுத்து தூங்கணும், யார் முன்னாடி எழுதுகிறதோ அவ தோத்து போயிட்டான்னு அர்த்தம், அப்புறமாலும் தூங்கி இருக்கிறதா ஜெயிச்சான்னு அர்த்தம். என்ன சம்மதமா? சரி, இல்ல நடுவர் யார் ஆண்டாள்
ஆண்டாள் தான் ரெண்டு நீதிபதியாக உட்காந்து பார்த்துருக்கா 6 மாசம் 2 பேரும் தூங்குறான். இதே பார்க்கலாம் இப்படி தூங்குறாங்க போட்டி போட்டு. கும்பகரன் அவன் சுபாவம் அது. போட்டியா தூங்கிட்டு இந்த சுதேவியம் அப்படின்னு 2 பேரும் இப்படி பார்த்து 6 மாதம் ராத்திரி பகல்மா ஒரு சனம் கூட அக்கம் பக்கம் போகாத ஆண்டாள் அப்படியே கவனிச்சுட்டு இருந்தா. 6 மாசம் கழிச்சு ஒரு நாள் பார்த்தா அம்மா அப்படின்ட்டே ஒரு சத்தம் கேட்டு என்னன்னா கும்பகரன் இப்படி புறணா ஆனா எழுந்தா கை கால் முடிச்சா திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு சுதேவி இன்னும் தூங்கிட்டு. உலகத்தை என்னை அவன் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சேன், என்னை ஜெயிக்கிறதுக்கு ஒரு இத்தினூண்டு பெண்குட்டி ஒரு இலட்சியா அப்படின்னா இனிமே பைசா என்னுடைய தூக்கத்தையும் சேர்த்து வரமாங்கி தூங்குற என் தூக்கத்தையும் சேர்த்து உனக்கே பைசா கொடுத்துட்டு போகும்போது இப்படி தூங்குறவன பாதையிலே கிளம்பிட்டு சாதனை அங்கேயே நோக்கி போயிட்டான். ஆண்டாளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. வெளிவாச்சாரங்களை சொல்றார், நீயும் அவனுமாக சமயம் பண்ணி உலக தூக்கு நீ ஜெயித்த பின்பு நான் இனி கை கொள்ளும் அவனல்லே என்று விட்டானோ. இது ஒரு கதை. 2 பேரும் சமயம் பார்த்து படுத்து கடைசியில் அவன் தோத்து போய் அவனுடைய துணியும் சேர்த்து கொடுத்துட்டு உன்னுடைய பெருந்துயில் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டானா. கும்பகர்ணனும் தோற்று போய் உனக்கே பெருந்துதான் தந்தாரோ அப்படிங்கிற ஆண்டாள். இது எப்படி இருக்கிறாரா? பரசுராம ஆழ்வான் நான் விஷ்ணு கையில் வச்சிருந்த விஷ்ணு சாரங்கள் ஹே ராமா சிவதனுசம் முடிச்சிய முடிஞ்சா இந்த விஷ்ணு தரிச ஆர்வம் பார்க்கலாம் அப்படின்னு உடனே அடுத்த நிமிஷம் ராமர் பெரியவா நீங்க சொன்னா அனுமதி கொடுத்தாருன்னா அதை முயற்சி பண்றேன் பரம விநீதனா போய் பவ்ய குணாலயனா போய் அப்படியே இந்த வில்ல வாங்கி இந்த சாரங்கத்தை எடுத்து இந்த நான் கையில் ஏற்றி அம்ப எடுத்து ராம பானத்தை கூட்டிட்டு சாரங்கம் என்னும் இல்லாண்டான் நான் தான் காட்டுறேன். பரசுராமரே இந்த பானத்துக்கு ராம பானத்துக்கு ஒரு இலக்கு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா என்னுடைய கர்வம் நான் பண்ணியிருந்த தபசு எல்லா புண்ணிய பலன்களும் இந்த ராம பானத்துக்கு அர்ப்பணம் பண்ணிடுறே அப்படின்னா உடனே ராமர் அந்த அம்பெடுத்து மறுபடியும் எடுத்து வச்சுட்டா. அவர் தங்கிட்ட இருக்கிற விஷ்ணு சாமியத்தை எல்லாத்தையும் பூர்த்தியா கோதண்டபாணியான ராமர்கிட்ட கொடுத்து இனிமேல் நான் ஒரு ரிஷி அப்படின்னு ராமரை நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டார். அப்புறம் பரசுராம பகவான் இல்லவர் பரசுராம ஆழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க சம்பிரதாயம். ரிஷி அப்படின்னு போயிட்டாராம். ஸ்ரீ பரசுராம ஆழ்வானை வென்று பெருமாள் அவன் கையில் வெள்ளை வாங்கினார் போலே நீயும் அவனை வென்று நிதிரையை கைகொண்டாயோ. அந்த விஷ்ணு சாந்தியத்தை ராமர் வாங்கிட்டான்னு இருக்கே அந்த மாதிரி பரசுராமர்கிட்ட அது மாதிரி நீயும் கும்பகரனுடைய நிதிரையை பரிசா வாங்க முடியாது. அவனை ஜெயிச்சுட்டு அவனுக்கு 6 மாசம் ஒழுங்கையும் 6 மாசத்துக்கு ஒரு நாள் நடந்திருக்கையும் என்று ஒரு விவஸ்தை உயிரே அங்கனும் ஒன்றில்லையோ உனக்கு. அவனாவது ஒரு நாளாவது முடிச்சுமா 6 மாசத்துக்கு அந்த விவஸ்தை கூட உனக்கு கிடையாது. அப்படி தூங்கிட்டே இருக்கு. இவன் ஒரு அரட்சணம் ஆண்டாள் கூட்ட உடனே இந்த தோழி வரலன்றதுக்கு கும்பகர்ணனோடு ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு போயிட்டான். ஏன்டா அப்படி சகுதயமா அன்யோன்யமா இருக்கிற ஒரு பக்தாள் கடைக்கிரியான திட்டில் யுகாயத்தை துவாமபஷ்யம் ஒரு ரகசியம் இருக்கு. அவ்வளவு பிரேமெல்லாம் வருமான பக்தாள் வருமான அங்கே சொன்னீங்க வரும். அது மாதிரி அன்யோன்யமா பிரேமையோட இருக்கிற ஒருத்தர் சகுதயமா கிடைக்கிறதான் கஷ்டம், துர்லபம் இல்லை. அதனால வாசுதேவ சர்வவிதி மகாத்மா சுதுர்லபகான் கீதையில சொல்றான். அது மாதிரி மகாத்மா ஒருத்தர் பகவானுக்கே கிடைக்காதுச்சா நமக்கு கிடைக்கிறமே அவ்வளவு பாக்கியம் நம்மளும் பண்ணிருக்கவே. அப்படி ஏக ஹிருதயமா இருக்கக்கூடியதான பாகவதால் அவளை ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. பேராளன் பேரோதும் பெரியோரி ஒரு காலம் பிரிகிலேனே திருப்பங்கியாளர் சொல்றார். அப்படி பாகவதால் கிடைச்சாலும் ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சிருக்க முடியாதா இருக்கிறதுனால கும்பகர்ணனோடு சேர்த்து பேசலாம் படிக்கத்தோட தான் ஒரு க்ஷணம் எழுந்து வராது. அவனாவது 6 மாசத்துக்கு ஒரு நாள் முடிச்சிருப்பான். நீ காலதத்துவம் உள்ளந்தனையும் உறங்குகிறாய் என்றோ அப்படிங்கிறான். உடனே அவன் என்ன பண்ணானா ஒரு அரட்சணம் நம்ம எழுந்து வராதுக்கு ஆண்டாள் நம்மளை கும்பகர்ணனோட போய் சேர்த்து ராட்சசனோட போய் சேர்த்து பேசுறாளே. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படியே கணத்துல இருந்து காதல கை வச்சுன்னு போத்திக்கிட்டே கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லிட்டு புரண்டு கொடுத்தாலையோ ஆற்ற அனந்தருடையா. இது என்ன அனந்தல்? இது தூக்க கலக்கத்தை சொல்லுவா அனந்தல். இப்படி இருக்கே அப்படிங்கிறா. இது ஒரு உணர்த்தி இருந்தபடியன் ஏடனா உணர்த்தி வந்துடுத்து அதை எழுந்து வர மாட்டேங்கிற அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறதுக்கு தான் அனந்தல். ஆர்த்தத்வனி கேளாதபடி அனந்தனுடைய மிகுதி. நாங்க இவ்வளவு ஆர்த்தியோட கதறிட்டு இருக்கோம். அது உன் காதல விழாவதி படுத்திருக்கேமா. உடனே ஜன்னல் வழியா எட்டி பார்ப்போம். கிருஷ்ண கிருஷ்ணாவோட காதல் ஒதுக்கி படுத்துக்கா புரண்டு வேறுபடுத்துக்கிறான்.
எப்படிதான் படுத்துக்கா பார்க்கலாமே அப்படி எட்டி பார்க்கலாம். பார்த்த உடனே ஆண்டாளுக்கு தோணதா, அருங்கலமே அருமையான பாத்திரமாச்சே அப்படிங்கிறான். எங்களுக்கெல்லாம் சிரோபூஷணம் அல்லையோ, உன்னை தலையில வச்சு கொண்டாடணும் நாங்கெல்லாம். அப்படி சிரசா வகிக்கும்படியான ஒரு லட்சணம் புரிந்தவனா இருக்கிறதால அருங்கலமே. ஒரு நவரத்ன ஹாரம் பண்ணிட்டு ஒரு மாலையை விட்டு அது நடுநாயகமா ஒரு டாலர் பண்ணுவா இல்லையா, அதுல ஒரு பெரிய கல் எடுத்து வைப்பா, நடுநாயகம் பண்ணிட்டு. அது மாதிரியா ஹாரத்தை பண்ணியதற்கு கல்லை எழுதினால் போலே நீ புகுந்து கோஷ்டியிலே சனாதனமாக்காய் சனாதனமாக்காய் என்கிறார்கள். நீ வந்தால்தான் இது சனாதனமாகும் இந்த கோஷ்டி. அப்பேற்பட்ட நடுநாயகமணி போல எங்க கோஷ்டியே நீதான் அப்படி நீ எழுந்து வர வேண்டாமா, அருங்கலமில்லையானா. இதுக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், எம்பெருமானாரை போலே மகதா தபசா பெறலாம் அவள் அல்லவே என்கிறார். எம்பெருமானார் போல அருங்கலம் அருமையான பாத்திரம் தான் ராமானுஜர் மாதிரி வராது இல்லையா, அந்த ராமானுஜர் மாதிரியா அப்படிங்கிறார். அல்லது கிடைக்காத அலபிய லாபம் ஜனக மகராஜனுக்கு சீதாபிராட்டி கிடைச்சாலே அத மாதிரி அப்படின்னு சொல்ற அருங்கலமே. உடனே இவ்வளவு கூட்டு நம்ம படுத்துட்டு உச்சிதம் இல்லை, தொப்புன்னு படுக்கையிலிருந்து கீழே குதிச்சு வேகமா ஓடி வந்து கதவை திறக்கலான்னு வராளாம். ஆண்டாள் சொல்றா, தேற்றமாய் வந்து தீர சாவதான் சாவதான் அப்படிங்கிற ஆண்டாள். ஏண்டா இவ கட்டிலுக்கு மேல மெத்த போட்டிருக்கா, அதுக்கு மேல இன்னொரு மெத்த போட்டிருக்கா, அதுக்கு மேல படுத்திருக்கான் ரெண்டாம் நிலத்தில் அப்படிங்கிறார். ரெண்டு மெத்த போட்டு அதுக்கு மேல படுத்திருக்கான். என்னன்னா இவ முதல்ல கட்டில் போட்டிருக்காளே அது பக்தி, அதுக்கு மேல போட்டிருக்கிற மெத்த பக்தி யோகம், அதுக்கு மேல இருக்கிறது பிரேம பக்தி. பிரேம பக்தியில பராகாஷ்டில பிரேம சமாதியில படுத்துட்டு இருக்கிறவளாகிறதுனால கேற்றவாய் வருது. சமாதியில இருக்கிறவளை கலைச்சோமானா உலகமே புரியாது, தள்ளு உடம்பு போட்டு கூட அவசரமா எழுந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆண்டாளுக்கு தெரியுமா இருக்கிறதுனால மெதுவா சாவதானமா இறங்குவான் அப்படிங்கிறான். இரண்டாம் நிலத்திலே கிடைக்கிறவள் ஆகையாலே தடுமாறாதே தெரிந்து வந்து திரையிடார்கள். தெரிஞ்சு தெளிஞ்சு மெதுவாப்பா சமாதியில அப்படியே கீழே விதிச்சேன்னா கீழே விழுந்து போய் ஜாக்கிரதை அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். அது மட்டும் இல்லை, தேற்றமாய் வந்து தீரன்னா என்ன உன்னுடையதான மேலாக்கு புடவை பாவாடை என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டு எனக்கு கூடியிருக்கா கோஷ்டியா சதசுக்கு ஏற்ற மாதிரி வா, படுத்து கட்சே எப்படி இருக்கிறோ அதை அப்படியே வந்துடாத அப்படிங்கிறதுனால சொல்றா, ஊராக திரண்டு கிடக்கிறது படுக்கையில் கிடந்தபடியே வாராதே சதசையால் வந்து திர அப்படிங்கிறா. உடனே அவ அழகா எழுந்து வந்து அந்த சுதேவி தனக்க அந்த சுதேவியுடையதான வீட்டு வாசல் அவளை அழைச்சிட்டு அடுத்த தோழி எழுப்பலாம் அப்படின்னு ஆண்டாள் கிளம்புறா. அடுத்த தோழி வீட்டுக்கு கிளம்புறா. இவளுக்கு இந்த இரண்டாவது தோழி, இந்த தோழிக்கு இவளது பத்ரா அப்படிங்கிற தோழி அவளை எழுப்புறா அப்படின்னு. கிருஷ்ணன் எப்படி ஊருக்கே மைந்தனா பிள்ளையா இருக்கானோ அத மாதிரி ஊருக்கு ஒரு பெண் பிள்ளையாயிடும். அதுல ஊருக்கே ஒரு பெண் பிள்ளையா இருக்கிற ஒரு தோழி இந்த பத்ரா அவளை எழுப்புறா அப்படிங்கிறார். கிருஷ்ணன் ஊருக்காக ஒரு பிள்ளையாய் எல்லாராலும் கொண்டாட வளர்ந்தார் போலே ஊருக்காக ஒரு பெண் பிள்ளையாய் மேலும் பதி சம்யோக சுலபம் வயோதிஷ்டாசம் ஏறிட்டா அப்படின்னு ஜனக மகராஜன் ரொம்ப அப்படியே கவலையில உட்காட்டான். பொண்ணை பெற்றவன் ஏன் கவலைனா, இவளுக்கோ கல்யாண பருவம் வந்துருத்தே. என்ன வயசு? 6 வயசு. அந்த காலத்துல கல்யாண பருவம்னா பொம்மராட்டி வீட்டுல 6 வயசு, ஆம்பளை பசங்க 10-12 வயசு தான் கல்யாணத்துக்கான வயசு. சீதாபிராட்டி இப்ப 6 வயசாயிருக்கான். கல்யாண பருவத்தை அடைஞ்சு விட்டாலே இவளுக்கு ஏத்த தகுந்த வரம் நான் எங்க இருந்து போய் தேடுறது? ஏன்னா இவன் தோன்றினவள் பெற்றெடுத்த பெண் பிள்ளை இல்லை. ஆண்டாள் சொன்னமே அதுதான் ஜானகியம் தோன்றினவளாச்சு. இவளுக்கு சரியான ஒரு பையன் கிடைக்கணுமே, பகவான் தான் வரணும், ரங்கநாதன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், இவர் ரங்கநாயகிங்கோ தெரியலாம். அப்படி இருந்து சிந்தாரம் நவகதா பாரம் நாசசாதாத்மவோ யதாகா அப்படியே வெள்ளத்துல மாட்டினவனுக்கு ஆவாரார் துணை அப்படின்னு ஒரு நாமமும் கிடைக்காத எப்படி திண்டாடுவானோ அதை மாதிரி சிந்தனையில கவலையில மாட்டி விட்டானா ஜனகன். இப்பேற்பட்டதான இந்த பொண்ணுக்கு வயசு வந்துட்டாலே அப்படின்னா இந்த இடத்துல பக்தி சாஸ்திரத்தை போய் கல்யாண பருவம் வந்துடுத்து, கல்யாண பருவம் வரல, இதெல்லாம் சரீர விஷயம் இல்லையா, ஆத்ம விஷயம் இல்லையே, இதை போய் என்னத்துக்கு ஆண்டாள் மனக்கன்னு நீங்க சொல்றா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. இந்த பருவம் வந்தவள் பருவம் வராதவள்
அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாம் அண்ணாக்கு தான் கேட்கணும். ஒண்ணு பெரியவச்சந்திரன் கேட்கணும், அவர் விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். பதிசம்யோக சுலபம் வயோனிஷ்மாசம் ஏமிதாயின் எப்படி பருவத்தை உடையலாய் அவனை பெருகைக்கு நோற்பேன் நானோ அவன் தானே வேணுமான நோற்று வருகிறான் என்று கிடக்கிறான் ஒருத்தியை எழுப்புகிறான் என்று பெரியவாச்சம்பிள்ளை சொல்லிட்டார். பருவத்துக்கு வந்துட்டா, கல்யாண பருவம் அடைஞ்சுட்டா அப்படின்னு பெரியவாச்சம்பிள்ளை சொன்னார். பெரியவாச்சம்பிள்ளை போட்ட முடிச்சு அவுக்கிறதுக்கு அண்ணா தான் வரணும். அதே பெரியவாச்சம்பிள்ளையே வரணும். பெரியவாச்சம்பிள்ளைய அம்சம் அதே வம்சம் நம்ம அண்ணா. அவரே வந்தாலும் திருப்பி அவர் வியாக்கியான சக்கரவர்த்தினா இவர் வியாக்கியான சாம்ராஜ். இவெல்லாம் வந்து அதை பிரிக்கிறோம் இந்த கிரந்திய. இவர் என்ன பண்ணார், அதை பிடிச்சு அவுக்கிறார். எது பருவம் எது பருவம் இல்லை அப்படின்னா ஆவீர விவரவதேன நேயவர்கதி சௌகதம் பக்தி சாதன ரூபாது சுந்தரி பாலிகா யதா இயமேவ பராபக்தி சர்வ லட்சண சம்யுதா கிருஷ்ண சம்யோக சுதமா சுந்தரி யுவதி யதா. பருவம் அடைஞ்சவன்னா யுவதி, பருவம் அடையாதவன்னா பாலை சிறுமி. சிறுமினா என்னன்னா சாதன பக்தி பண்றதுங்கிறது சிறுமி, சாத்திய பக்தியான பிரேம பக்தியுடைய முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா பருவத்துக்கு வந்தவன் அர்த்தம். அப்ப இது வேதாந்த கிரந்தமா இருக்கிறதுனாலே கல்யாணத்துக்கு வேண்டிய பருவம் அடைஞ்சவன் சொன்னா பிரேம பக்தியுடைய பராகாஷ்டைக்கு வந்துட்டா பரமபக்தின்னு சொல்றாரு ராமானுஜர். அந்த பரமபக்தி உத்தளா போயிட்டாள், அந்த நிலையை அடைஞ்சிட்டாள். அதனால அதுதான் இங்க பருவம் அடைஞ்சவளா போயிட்டாலே. இதை ஒரு கொள்ளுல போய் சேர்க்கணுமேனா நான் என்னத்துக்கு நான் போய் எனக்கு கொம்பு எங்க கிடைக்கிறது நான் தேடிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு கால் என்ன அடையிறதுக்கு அவன் வேணா ஏதாவது நோன்பு இருந்துட்டு வரட்டும், இஷ்டம் தான் வரட்டும். ஏன்னா பகவான் தான் நோன்பு இருக்கான். உண்மையா சொல்ல போனா பகவான் தான் முயற்சி பண்றான். ஆரம்பத்திலிருந்து அனாதி காலமா இந்த ஜீவாத்மாவை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போனோம், தன்னோட சேர்த்துக்கணும்னு அவன் தான் அனாதி காலமா முயற்சி பண்றான். அவன் தான் உண்மையா சாதனம் பண்றான் நம்மளாலேயே. நம்ம தான் டேக்கா கொடுத்தே ஓடிட்டு இருக்கோம் கையில பிடிபடாத. ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் எப்படியோ சத்சங்கம் சதாச்சாரியன் நாம சங்கீர்த்தனம் கதாசிரவணம்ன்றதான பலையில போட்டு பின்னி புடிச்சு எடுத்துன்னு போயிடுறான் சில வைகுண்டத்துக்கு. இன்னும் அங்கே போய் ஜிதம் தே புண்டரி காட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப என்னடா குடிபடாத இவன் தான் ஓடுறான், பகவான் முயற்சி பண்ணிட்டே இருக்கான். அதுக்கு இந்த தோழி சொல்லலாம், பத்ரா சொல்லலாம், என் அடையத்துக்கு கிருஷ்ணன் வேணா நோன்பு இருக்கட்டும், நான் என்னத்துக்கு நோன்பு இருப்பேன் அப்படின்னு பேசாத படுத்திருக்கலாம். அரியதை செய்ய வல்ல குடியிலே பிறந்து வைத்து அரியதை செய்யாதேர்கள் என்கிறார்கள். எது துர்லபமோ அப்பேற்பட்ட துர்லபமான குலம் இல்லையா இந்த கோபகுலம். அந்த கோபகுலத்தை தேடி பகவானே வரணும்னா அந்த கோபகுலம் எவ்வளவு உயர்ந்தது. சீர்மல்கும் ஆய்ப்பாடி அதுல பிறந்து வச்சுட்டு அப்பேற்பட்டுதான் உயர்ந்த பலனை அனுபவிக்காத நீ படுத்துருக்கே நியாயமா அப்படின்னு ஆண்டாள் எழுப்புறாளாம். அது என்ன பருவத்தை அடைஞ்சுட்டான்றதுக்கோ அப்பேற்பட்ட யோகித உடையவள் அப்படிங்கிறதுக்கோ இங்க என்ன பதம் இருக்குன்னா கோபலதம் பொற்கொடியே. இந்த கோபக்குடியில பொற்கொடி மாதிரி ஸ்வர்ண லத்தையாக வந்து பிறந்திருக்கியே அப்படிங்கிறார். இவளுடைய பக்தியினுடைய பராகாஷ்ட பிரேம பக்தியினுடைய எல்லை இவள் அப்படிங்கிறதுக்கு தான் குற்றளவு குணவகிலே செல்வம் பெண்டாட்டி. இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தா தெரியுது அவன் அவ்வளவு செல்ல பெண்குட்டின்னு அர்த்தம். செல்வ பெண்டாட்டினா செல்லமான பெண்குட்டி அப்படிங்கிற ஆண்டாள். இந்த வார்த்தைகளை பார்த்தாலே தெரியுது செல்ல பிள்ளை ஏற்ற செல்வ பெண்டாட்டி எல்லா அவ்வளவு அருமையா. அதனால இங்க சொல்றா பொற்கொடியேங்கிறதுனாலே ஒரு கொம்பிலே சேர்க்க வேண்டிய பருவம். கொடிய எப்படி படர விடணுமோ ஒரு பந்தக்கால் தேவையோ அது மாதிரி பகவானோட சேர்க்க வேண்டியதுக்கு எல்லா தகுதியும் பூர்ணமா வந்துடும். பரமபக்தி வந்தாச்சு தலைவர் அப்படிங்கிறத காட்டா. கற்று கரவை கணங்கள் பல
யாரடி பஜனை பண்ணணும் அப்படின்னு அண்ணாவை பார்த்து கேட்கிறோம். அண்ணாவே ஆண்டாளாயிட்டாரு கோதா பட்டணத்துல. அவ அண்ணாவை பார்த்து உள்ள படுத்துட்டு பத்ரா கேட்கிறான், யாரடி நம்ம பஜனை பண்ணணும்னா தெரியலையா? பிரேமிக்கல. பிரேமிக்கலையா? அண்ணாவியா? பிரேமிக்கலையா? ஆமா, பிரேமிக்கிறதா. ஆமா, அதுதான் பரம் தத்துவம். அது பிரேமிக்கம் நாராயண பரம் பிரம்மதத்தம் நாராயண பரம் பேசுறது அந்த பரதத்தம்னா அந்த பிரேமிகள் நம்ம எல்லாம் கூடி பஜனை பண்ணுவோம். அதுதான் திருப்பாவை நோன்பு அப்படின்னு இங்க கோதா பிரபந்தம். இந்த வாசகத்தை கற்று கரவை கணக்கள் பலகரந்து சென்றார்கள் என அவாவா அவதாரத்தை அவாவாயே ஒன்று முடியல, மூடி மறைக்க முடியும். அண்ணாவுடைய ஒவ்வொரு வாக்கும் அபராகிருதம். வைகுண்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர் வாயால பேசினாலும் எழுதினாலும் பாட்டா பாடினாலும் அதெல்லாம் அபராகிருதம் அவரே சொல்றார். அண்ணாவுடைய வார்த்தை பிராகிருத வார்த்தை ஒண்ணு கூட அவருடைய கீர்த்தனத்துல கிரந்தத்துல பேச்சுல கிடையாது. அது எங்க சொல்றாருன்னா, பிரேமிக்க கீதே ரசிகை கீதே திரிகுணாதீதே பௌலலிதே. பிரேமிகனுடைய கீதம் இருக்கே திரிகுணாதீதம், ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட சுத்த சத்தமயமான வைகுண்ட வார்த்தைகள். வைகுண்ட வார்த்தை அவரே சொல்றாரு இல்லையா? அது மாதிரி இன்னாருடைய அவதாரம் வந்து அவதார புருஷானால் ஒழிக்க முடியாது. ஆண்டாள் தாயாருடைய அவதாரம், பூமி பிராட்டியுடைய அவதாரம் தானே சொல்றான். அன்னைக்கு வராக பெருமாள் பூமி பிராட்டிய உத்தாரணம் பண்ணிட்டு அன்னைக்கு அந்த கைசிக புராணத்தை சொன்னார் பூமி பிராட்டிக்கு. அதுல நாம சங்கீர்த்தனத்துடைய பெருமையெல்லாம் வராக பெருமாள் பூமி பிராட்டிக்கு சொன்னதெல்லாம் அன்னைக்கு பேசின வார்த்தை வராக பெருமாள் பேசினதெல்லாம் இன்னைக்கும் என் மனசுல அப்படியே காதுல ஒழிச்சு நிற்கிற ஆண்டாளே. அப்ப இவ யாரு? வராக பெருமாள் பூமி பிராட்டிகிட்ட சொன்னதெல்லாம் இன்னைக்கு என் காதல் இருக்குன்னா இவதான் பூமி பிராட்டியுடைய அவதாரம். சாட்சாத் க்ஷமா கமலையா கருணாபிமான்யா வேதாந்த தேசிகர். இதுதான் க்ஷமா பூமி பிராட்டி. அவ வாயிலிருந்து அவ அவதார புருஷால் தான் யாரு அப்படிங்கிறது வெளியில வந்துடும் ஒரு இடத்துல இல்லாட்டாலும் ஒரு இடம். அது மாதிரி இங்க கற்றிருக்கரவை கணங்கள் பல இப்ப எழுப்ப போறதான தோழிக்காலே அந்த பத்ரா சுந்தரி பத்ரா, அந்த பத்ராவுடைய அப்பாவுடைய பெருமையை சொல்லி அந்த அப்பனுக்கு பெண்ணானவளே அப்படின்னு இங்க எழுப்புறான். இது அடுத்த வாசல்ல ஒரு அண்ணாவை சொல்லிட்டு அந்த அண்ணாவுக்கு நல்ல தங்கையானவளே அப்படின்னு எழுப்ப போறா கணைக்கிழமை வாசல். இப்ப அப்பாவுடைய பெருமையை சொல்லி சொல்றா அப்படிங்கிறார். அவன் அப்பங்கான எப்பேற்பட்டவன், அந்த கோணார் எப்பேற்பட்டவன், இந்த பத்ராவுடைய அப்பா அப்படின்னா அவர் சொல்ற கற்றிருக்கரவை கடங்கள் பல கலந்து. இவ வீட்டுல கண்ணுக்குட்டியாட்டம் பல பசுமாடு இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்த்தா வயசை பார்த்தா கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது, ரூபத்தை பார்த்தா. ஆனா அதுக்கு கண்ணுக்குட்டி, அதுவே கண்ணு போட்டு பார்க்கறதுக்கு என்னடா கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு, இதுக்கு போய் கண்ணுக்குட்டியா என்னடாது அப்படின்னு. அல்லது இன்னொன்னு பார்க்கறதுக்கு மாடு கலவ மாடு மாதிரி லோ பிரசனுக்கு ஒரு மாடு. ஆனா கடைசியில் பார்த்தா இன்னும் ஒரு ஈத்து கூட போடலை, ஒரு கண்ணு கூட போடலை, சின்ன பருவம் ஒரு வயசா. இதுனா ஒரு வயசு ஆனது பார்த்தா கண்ணுக்குட்டியை பார்த்தா மாடு மாதிரி இருக்கு. நல்ல கண்ணுக்குட்டி போட்ட மாடை பார்த்தா கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கேன். கிருஷ்ண ஸ்பர்சம். ஆரம்ப வயசுல பக்தி பண்ணிச்சா, ஆரம்ப வயசுல பாடினா பக்தியினுடைய முதிர்ச்சி ஞானம் முதிர்ச்சினால முகத்தை பார்த்தா நல்லா முத்தி இருக்குமா. அப்புறம் பக்தி பண்ண 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 வயசாக 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 பார்த்தா இளமா வந்துருமா. அந்த 80 வயசு ஆனாலும் கோவிந்தராதே கோபாலராதே இவா முடிகிறாங்க. சின்ன பசங்கள்லாம் போய் உட்காந்து வரா திவ்யராமத்தை கழுவெல்லாம் புதிய முதிக்கிறாங்க. எப்படின்னா அது வயசாக வயசாக இளமை வந்தான். அதான் கற்று கலவை அப்படிங்கிறான். எப்படின்னா கிம் தேவா உபதேவாவா யூகம் கிம் சித்த சத்தமாக அஞ்சாவது பத்தியத்துல தேவ வைகுண்ட பாஷுரா வந்திருக்கா 4 பேர். அவளை பார்த்து யமதூதர்கள் கேட்கிறான், நீங்களாம் யாரு? நீங்க தேவர்களா, உபதேவர்களா, இல்லை நீங்களா சித்தர்களா, நீங்களாம் யாரு தெரியல. உங்க கண்ணெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு தாமரை கண்ணர்களா இருக்கே, எல்லாரும் அழகா பட்டு பீத்தாம்பரம் கொடுத்தீங்களே. உங்க எஜமானர் உங்க லோகத்துல எல்லாருக்கும் தான் வாங்கி தருவானா? எங்களுக்கெல்லாம் கருப்பு கருப்பா ஏதோ ஒரு காட்டன் ஒரு வேஷ்டி வாங்கி கொடுத்துருக்காரு. எங்க எஜமானர் யமதர் பரவாயில்ல, நீங்களாம் இவ்வளவு பீத்தாம்பரம்லாம் கட்டியிருந்தீங்களே. எல்லாரும் கடையில பார்த்தா கிரீடம் தெரிச்சிருந்தீங்க. அடடா சர்வேச்ச நூதன வயசா, எப்போதும் இளமையோடையே பெண் பொருட்களா. சர்வே சாஞ்சது பூஜாகா, நீங்களாம் இப்படி இருக்கல, ஐயோ இவன் நீங்களா யார் அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா யமதூதர்களா. வைகுண்டத்துல இருக்கிறவா எல்லாரும் எப்போதும் இளமையோடையே இருக்கலாம். ஏன்னா அங்க பகவானை பார்த்து பார்த்தே இவனும் அப்படியே இளமையோடையே இருக்காங்க.
அத மாதிரி இங்க தசரதர் சொல்ற வார்த்தை ராமாயணத்துல இருக்குது. இது வரைக்கும் 60,000 வயசாயிட்டு நான் கிழவனாயிட்டேன்னு சொல்லலையா. எப்ப ராமலட்சுமண பரத சத்ருக்னால் 4 பேர் அவதாரம் பண்ணாலோ அப்ப எனக்கு சதுர்புஜமே முளைச்சிருக்கு, நானே குறைவுடன் இல்லாத கோவிந்தனாயிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அகம் புனல் தேவ குமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதமா விதந்தம் நந்தாவி பஷ்யந்த விதர்சனேன பவாமி விஸ்வாத புனர் யுவேவ. மறுபடியும் எனக்கு யுவாவாயிட்டேன், இளமை வந்து. ஏன்னா ராமன் நல்லா போட்டு சேர்த்து கட்டி கொஞ்சி கொஞ்சி வயசு அப்படியே இலக்கி பறிச்சுட்டே வரலாம், வந்துட்டே வரலாம். 24 வயசு பையன் கருத்து இப்பதான் அன்னைக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் தசரத்துக்கு காட்சி. அப்ப என்ன நட போடுவாரோ அந்த நட போடுறாங்க. இப்போ ராமர் பிறந்தாங்க, அப்பாவை பார்த்துதான் ராமருக்கே கெட சிம்பகதிங்கிறவங்க வந்துதான். அப்படி இல்லாத இவராதான் தசரதர் அப்படி நட போட்டாராம். அதை பார்த்துட்டு ராமர் கருத்து அவரும் நட போட்டாராம். இந்த தசரதருக்கு எங்கேயும் புதுசா ஒரு நட வந்ததுன்னா ராமராலதான். ராமர் எங்கேயும் ஒரு நட வந்ததுன்னா அப்பனாலதான். இவர் 2 பேருக்கு நட எங்கேயும் இருந்தா நம்பெருமாள். அயோத்தியில யாரு இருந்தா நம்பெருமாள் இருந்தார். அவர் போடுற கதகதி சர்பகதி வியாகரகதி ஹம்சகதி சிம்மகதி பிரமுக நானாகதி விலாச விஸ்மாவிக திருபுவனான அவர் போடுற நடையாளரை பார்த்து தசரதரும் யுவமா போயிட்டார். அதனால புனர் யுவேவ அப்படிங்கிறார் இல்லையா. அந்த இளம பகவத் ஸ்பர்சம் முதல்ல பகவானை நினைச்சிருந்தா, பகவன் நாமத்தை சொல்லியிருந்தாலே இளமையோடு இருக்கும். இல்லை இங்க கிருஷ்ணனே மாடுகளை கண்ணுக்குட்டிகளெல்லாம் மேய்ச்சதுனால எல்லாம் கற்று கறவையாளனா கூட கண்ணுக்குட்டி போல இருக்கு அப்படிங்கிறார். அத மாதிரி ஒரு மாடு இருந்தா போதும். நம்ம வீட்டுல காமதேவன் தான் அது. ஒரு மாடு இருந்தா போதும். கணங்கள் 1000 பசுமாடு ஒரு கணம். அத மாதிரி எவ்வளவு கணம் இருக்கலாம், அதுவும் எண்ணிக்கை பல அப்படின்ட்டான். அப்ப என்னடா உலகத்துல ஜீவாத்மாக்களுக்கு எப்படி தொகை இல்லையோ எண்ணிக்கை இல்லையோ, பகவானுடைய கல்யாண குணங்களுக்கெல்லாம் எப்படி எண்ணிக்கை இல்லையோ, நம்ம பண்றதான அபராதங்களும் குற்றங்களும் அபச்சாரங்களுக்கு எப்படி எண்ணிக்கை இல்லையோ, நம்மளுடைய பிறப்புக்கு எப்படி எண்ணிக்கை இல்லையோ, அது மாதிரி இந்த கோபன் வீட்டுல இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு எண்ணிக்கை இல்லைன்னு வெளிவாச்சாரங்களை உதாரணமா வியாக்கியானம் பண்ணி போறார். அப்படி கணங்கள் அதே மாதிரி பகவானுடைய அவதாரத்துக்கு எப்படி எண்ணிக்கை இல்லையோ, பகுஸ்யாம் பிரஜா ஏஏதி அப்படிங்கிறது மாதிரி பகவானுடைய ஏதாவது அவதாரா எசங்கேயா அப்படின்னு சொல்லும்படிக்கு அவதாரத்துக்கு எண்ணிக்கை கிடையாத மாதிரி இவ வீட்டுல பசுமாடுக்கு எண்ணிக்கை இல்லை அப்படிங்கிறார். இப்படி கணங்கள் பல கலந்து அத்தனையும் ஒரு பசுமாடு வள்ளல் பசுமாடு பெரும் பசுமாடுனாலே கறக்க முடியாது, கலந்து நாளாது. அப்படிங்கிற கணங்களமா பல கணங்கள் பசுமாடுகள் இருந்தாலும் அத்தனையும் இந்த பத்ராவுடைய அப்பாவான இந்த ஒரே கோணாலே போய் தானே கறப்பாராம். என்ன சாமர்த்தியம் இருக்கிறார். அவர் பிறப்பில் இருக்கிற மெய்ப்பாடுங்கிறார். அந்த உச்சிதமான அந்த தர்மத்துல அவ்வளவு மெய்ப்பாடோட அத்தனை மாடுகளையும் தான் தனி ஒருவனா கலப்பானா. எப்படி திருவடி சமுத்திரத்தை கடக்கிறதுக்காக அனுமானம் துடிச்சுட்டு கிளம்பினாரோ, துறையோட கிளம்பினாரோ, அதை மாதிரி பால கலக்கிறதுக்கு அவ்வளவு அவசியம் போய் கரப்பானம் தெரியும். அத்தனை மாடியும் கணங்கள் பல கலந்து சரி மாடு கலக்கிறதுக்கு அவனுக்கு பிறப்புல வந்ததான தொழில் ரொம்ப சகலம் ரத்தத்துல ஊறின விஷயம். இது மட்டும்தான் அவனுக்கு தெரியுமானா இல்ல செற்றார்களிய சென்று சரி செய்யும் அப்படிங்கிறாங்க. இவருடைய பலபராக்கிரமம் என்னன்னா எதிரிகள் நம்மளை தேடி வரட்டும், ஊரை தேடி வந்துட்டா அப்புறமா யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறதுலாம் வீர லட்சணம் இல்லையா. அவன் வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறது பெருசுயா. அந்த புலி உறங்குற குகைக்கே போய் புலி அடிக்கணும், தான் வீர லட்சணம். சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் விரல் போற்றினார். ராமாவதாரத்தை இப்படி லங்கவர்கள் எதிரி பட்டணத்தையே போய் சத்ரு சங்காசத்துல போய் அங்கேயே போய் அடிச்சுட்டு வந்தவர் லங்கையை பொடி பொடி ஆக்கினாரோ அதுல உத்தம வீர லட்சணம். அத மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற கோணார் அவர் என்ன பண்ணுவாங்க, எதிரிகள் வந்த தானே போய் அந்த எதிரியை புறம்படியா பண்ணிட்டு அங்கேருந்து வந்து நிற்பாங்க. அப்படி வீர பராக்கிரமம்னா அந்த ஊர்ல அயோத்தியில ஒரு சக்கரவர்த்தி திருமகன் தான் சென்றங்கு தென்னிலங்கை சென்றவனா இருப்பாராம். இந்த கோபுரத்துல ஒவ்வொரு கோணாலுமே செற்றார் திரளைய கையில வேலை வச்சுட்டு இருக்கிற எதிரிகளெல்லாம் மண் உண்ணும் பிடிக்க பண்ணுவாளா. அப்ப இங்க வீட்டுக்கு வீடு சக்கரவர்த்தி திருமகன் தான் ராமர் தான் அப்படி இருக்கலாம். ஏன்னா கோணார்னா சாமானியம் நினைக்காத. ஒரு கையில மாடை கரைக்கிறதுக்கோ மாடை மேய்க்கிறதுக்கோ வேண்டிய கரம்பு கயிறு பானை எல்லாம் வச்சிருப்பாளாம், இன்னொரு கையில நம்ம வேலையும் வச்சிருப்பாளாம். இது அந்த கோ சம்ரட்சணத்துக்காக கையில வேல் வச்சிருப்பா. இதெல்லாம் அர்ஜுனன் பார்த்தான் விராட பரவாயில்ல மகாபாரதம் சொல்றார்.
அப்படி பசுக்கள் அதுக்கு பின்னாடி போற போனார்கள், கையில வேலையும் வச்சிருக்கா, அவன் பாதையும் கறக்க வேண்டியதும் வச்சிருக்கா, ரெண்டும் இருக்க மாட்டேன். அதனாலேயே குற்றம் ஒன்று இல்லாத போவல. வீர லட்சணத்துல குற்றம் என்ன? ஒரு வீரனுக்கு எது குற்றம் தானா? எதிரி கையில ஆயுதம் இல்லாத போது நிராயுதமானியான எதிரியை போய் தாக்கக்கூடாது. தாக்கினா அது குற்றம். அது மாதிரி குற்றம்லாம் இந்த கோணாருக்கு கிடையாது. குற்றம் இல்லாத, அல்லது எதிரிகள் நம்ம ஊரை தேடி வந்தாலும் பார்த்துப்போம் அப்படின்னு இருக்கிறது ஒரு குற்றமா? வீர லட்சணம் இல்லையாது, அந்த மாதிரி குற்றம் கிடையாது. அதே மாதிரி எவராவது போர்ல பாதி போர்க்களத்துல ஓடுறான்னு வச்சுக்கோ, பேக் அடிச்சுட்டு அவனை துரத்தின்னு போய் அடிக்கிறது இருக்கே, அது ஒரு குற்றம். இந்த மாதிரியான குற்றம் ஒன்றும் இல்லாத கோவல கோபாலன் இந்த போனார். இங்க குற்றம் ஒன்றும் இல்லாத, குற்றம் இல்லாத, குற்றம் ஒன்று இல்லாத, குற்றம் ஒன்றும் இல்லாத சூப்பர் ரிலேட்டிவ்ல பேசுறான் இந்த போனார. இவனுக்கு ஏத்ததான பகவான், குறை இல்லாத, குறை ஒன்று இல்லாத, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படின்னா பகவானுக்கும் பக்தனுக்கும் ஜோடி ஜமா வேண்டாம். அப்படி பகவான்னா அப்படி ஒரு பக்தர், குற்றம் ஒன்றும் இல்லாத கோவிந்தனுக்கு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் எந்த குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர்தம் பொற்கோடியே. அந்த கோணாருடைய கிரகத்துல முளைச்சதான பொற்கொடியாச்சு, சொர்ண லதையாச்சு. இப்படி ஒரு காஞ்சர லதையாக இருக்கியே அப்படிங்கிறார். அதனால தோஷ வர்ஜித பக்த கோடி விலோலம் அத்புத பாலகம் வெங்கடேஸ்வர வீக்ஷிதார்த்த பலப்பிரதம் அப்படின்னு தோஷ வர்ஜித பக்த கோடி. அண்ணா சொல்றாங்க, இதான் மாசற்றால் மனத்துளானை வணங்கினால் இருப்பதல்ல, ஒருங்கிற குற்றமும் மாசும் கிடையாது. அப்படி இருப்பா பக்தான்னா, கல்மஷ ரகிதமா இருப்பா அப்படிங்கிறத குற்றமும் இல்லாத கோவலகம் பொற்கொடியே. அவ குலத்துக்கே பெருமையை கீர்த்தியை தேடி தரக்கூடிய ஒரு ஸ்வர்ணலத்தையை போல இருக்கக்கூடியதான பொற்கொடியே என்று கூப்பிடலாம். ஜனகாலே கீர்த்தி மகேஸ்வரி நேசுதா என்னும்படியே ஊருக்காக ஒரு பெண் பிள்ளை. இந்த ஜனக குலம்னா இந்த விதியாவுக்கே ஒரு பெண் கொடியாம் சீதாகிற அப்பங்காரன் சொல்லலாம். மகா ஞானி, ஆனா ஞானியானது பரம பிரேமியா போயிட்டான். ஏன்னா ஒரு பொண்ணு கிடைச்சேன், பிரேமி ஆகாத, பிரேமி ஆகாதோட பிரேமி ஆயிடுவாரியா. ஏன்னா ஜானகிலாம் இங்க வந்திருக்கா, ஜெகன்மாதா தான் வந்திருக்கா. அதனால பிராட்டி பார்த்ததுலேருந்து பரம பிரேமியா போயிடுதுன்னு சொல்லலாம். எங்க வம்சத்துக்கே பேர கீர்த்தியை தேடி தரவளாக என் பொண்ணு இருக்கா அப்படிங்கிறாரு. அப்படி ஊருக்கு பெண் பிள்ளையா இந்த பத்ராங்கிறது. இப்படி ஆவிக்கோர் பற்றுக்கொம்பு நின்றலால் அறிகின்றேன் நான். இந்த ஜீவாத்மா ஒரு பற்றுக்கொம்பு அந்த கண்ணகியான் தான் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றாரு இல்லையா. அது மாதிரி ஒரு பற்றுக்கொம்பை தேடி போக வேண்டிய லதை ஒரு கொடியாது. கிருஷ்ணனாகிய ஒரு பற்றுக்கொம்பை தேடி போக வேண்டிய லதையாக ஒரு பொற்கொடியானது இப்படி கடந்து உறங்கலாமா, படுத்துக்கலாமா, எழுந்து அப்படிங்கிறான். எப்படி கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடியவள் ஒரு பொற்கொடி அப்படிங்கிறான். அதுலயும் தங்கக்கொடியே ஏன் சொன்னாலாம், இதுக்கு வாட்டமே கிடையாது, எப்போதும் அது பிரகாசமா இருக்கும். பல 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 தங்கத்துல பண்ணா, பித்தளையில பண்ணிட்டு முலாம் பூசிக்கிறது இல்லை. பொற்கொடி அப்படிங்கிறதால எப்பவுமே பிரகாசமா இருக்கக்கூடியது, பலபலன்னு இருக்கக்கூடியது, எல்லாரும் விரும்பக்கூடியதா இருக்கு, எல்லாரும் கொண்டாடும்படியா இருக்கு, வெச்சகை வாங்காத பார்த்துட்டே இருக்கலாம் படியா இருக்கு, பல ஒற்றுமை இருக்கிறதுனால பொற்கொடியே அப்படிங்கிறாங்க. ஆண்டாள் சொர்ண லத்தையானவளே. இது மொத்தத்துல அவளுடைய ரூபத்தை வர்ணிச்சுட்டா. இப்ப அடுத்து தனித்தனியா சொல்றா, புற்றமையிலே போதராய். ரூப சமுச்சயத்தை சொல்லிட்டு இப்ப தனித்தனியா அவயவ சோபையை தனித்தனியா சொல்றா. புற்றளவல், புத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ, புற்றுக்குள்ள இருக்கிற பாம்பு, அதனுடைய நிலத்துல இருக்கிற பாம்பு, அத மாதிரி என்னுடைய அலுவல் இருக்கு அப்படிங்கிறா. இதம்ப பிரதேசம்லாம் அப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார். அபயப்பட்டுதான். ஏன்னா அது எப்படி நல்ல அபய படம் எடுத்து இருக்கிற பாம்பு நல்ல அகலமா கரவு சரவா இருக்குமோ அப்படி நிதம்ப பிரதேசம் உடையவளே, தன்னிடத்தில் சர்ப்பம் போலே ஓசிவையும் அகலத்தையும் உடைய அல்குல் உடையாள் அப்படிங்கிறார். இப்படி வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டா குற்றதளவு. ஒரு பொம்மநாட்டி குட்டிய ஒருத்தர் இப்படி வர்ணிச்சு பாடான்னா அவன் உடம்பு அழகெல்லாம் வர்ணிப்பாடாதான். இதெல்லாம் எதுவுமே மகாபாரதத்துல சகஜம். பாஞ்சாலியான திரௌபதி திவ்யமான ஸ்வரூபம் உடையவழியா, அக்னி குண்டத்திலிருந்து தோன்றவள். அவளுடைய சௌந்தரியம் திவ்யமான சௌந்தரியம். பஞ்சசக்தி மையி தேவின்னு பஞ்சசக்தி மையி அவள். அவள் தோன்றினவள் அப்படிங்கச்ச அந்த பாஞ்சாலி தோழிகளோட அந்த
அந்தரங்க தோழிகளோட அந்தரங்கமா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த தோழிமார்கள்லாம் பார்த்துட்டு அவளுடைய ரூப சௌந்தரியத்தை பார்த்துட்டு அவயவ சோபைகளை பார்த்துட்டு ஐயோ நம்ம ஏண்டா அர்ஜுனனா பிறக்கலன்னு ஏங்கி போயிட்டாங்க. இத மாதிரி தண்டகாரண்யத்துல ராமர் நுழையச்சே அங்க இருந்த ரிஷிகள்லாம் ஐயோ நம்ம ஏண்டா சீதையா பிறக்கல அப்படின்னு ரூப சம்மானம் லட்சுமி சௌகுமாரியம் சுவேஷதாம் ததிசுகு விஸ்மிதா காராக ராமஸ்ய வனவாசினா அப்படின்னு வால்மீகி சொல்றாங்க இல்லையா. அப்படி ராமரை பார்த்தா ஆம்பளைகள் ரிஷிகள் கூட புடவையை ஊத்திக்கலாமேன்னு தோணுமா. பாஞ்சாலியை பார்த்து தோழிமார்களான ஸ்திரீகள் கூட ஐயோ பஞ்சகச்சம் கட்டின்னு வந்து விடலாமான்னு தோணுமா. அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அப்படி வர்ணிக்கிறது மகாபாரதத்தை இருக்கிறதுனால இப்ப ஆண்டாள் தன்னுடைய தோழியான இந்த பத்ராவுடைய அருகுல வர்ணிக்கிறார். குற்றரவருகுல் புனமகிலே புத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பாம்புன்னு சொன்னா வெளியில வந்துட்டா அது அசுத்தப்பட்டுரும். மேலும் வெளியில வந்துட்டா யாராவது அடிச்சாங்கன்னா பாதி பரிபவப்பட்டுரும். அவன் தன்னிலமான அந்த புத்துக்குள்ள இருக்கிற பாம்புக்கு அழுக்கும் தூசும் படியாது, அது அவமானமும் படாது இல்லையா. அத மாதிரி இங்க அல்குல்னு சொல்றது சுவாபதேசத்துல எதிரானா இந்த பின்னாடி இருக்கிற இடம்ப பிரதேசத்துக்கு உள்ள ஆழ் மனசு, அந்த மனசை சொல்றாலும் அந்த மனசு அசுத்தப்படாது. புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு மாதிரி இங்க அசுத்தப்படாத இருக்கு. என்ன அர்த்தம்? மனசுல கல்மஷமே இல்லைன்னு அர்த்தம். கல்மஷம் இதே இருக்கிறான். மேலும் அது என்னடனா எதுலையுமே அவமானப்படல, அடிபடல, அதனால பரிபவப்படல அந்த பாம்பு. அந்த மாதிரி என்னன்னா பரிபவம் இல்லாத மனசுன்னு என்னன்னா உலக விஷயத்தை எதிலையுமே படல, உலக விஷய சம்பந்தமே இல்லாதனால உலக விஷயத்துல பட்டாதான பரிபவம். பிறந்ததுலேருந்து உண்ணும் சோறு வருகிறீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னே இருக்கக்கூடியவனாய்கள். அதுல பிறந்த நிலையிலிருந்து கண்ணன் கண்ணனே இருக்கிறதுனால எந்த மாசும் படல, எந்த பரிபவமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய மனசுடையவளே அப்படிங்கிற சுற்றரவர்கள். அது புனமயிலே, புனமயில்லாம் காட்டுல சுதந்திரமா கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச மயில் இல்ல, காட்டுல அலையிற மயில் இருந்ததுன்னா அதனுடைய தோகை ரொம்ப அடர்த்தியா கரவசரமா எப்படி இருக்கும், அத மாதிரி இவருடைய கூந்தல் இருக்கான். அலக்கபாரத்தை சொல்றாங்க. அந்த மயில் மாதிரி தோகை மாதிரி இருக்கு அலக்கபாரம் தான். அது எப்படி இருக்கா நல்லா அகன்று பருத்து அப்படியே வரலாம். ஒரு 3 நாட்டு போட்டுட்டு பின்ன முடியாதான். இதனுடைய அடர்த்தியை 8 சகிகள் சூழ்ந்து உட்காந்து அத்தனை பேர் 8ஆம் நாட்டை பிரிச்சு இந்த தலை கேசத்தை பிரிச்சு இவன் இப்படி போட்டாங்கன்னா அவன் அங்கேருந்து அப்படி போடணுமா, நடுவில் ஊற்றி இங்கேருந்து கொடுக்கணும், இவன் இங்கேருந்து இப்படி போடணும் அப்படின்னு 8 தோழிகளமா உட்காந்து 8 நாடு போட்டு இப்படி அப்படி பின்னி ஒரு வழியா கீழே குஞ்சலெல்லாம் வச்சு ரிப்பன்லாம் போட்டு முடிச்செல்லாம் போட்டு அப்படி பார்த்தா எப்படி இல்லைன்னா நாகசமான சாமண அது ஆண்டாளுடைய சொல்றா புனமையிலேன்னு. அது அண்ணாவும் வர்ணிக்கிறார். அப்படி படமெடுத்த பாம்பு கருணாக மேல எப்படி கரவு இருந்து அகலமா கரவு சரவா அப்படியே வருமோ நெளிஞ்சு அத மாதிரி கூந்தல் உடையவளேன்னு தானிய வர்ணிக்கிறாங்க. அதுதான் ஆண்டாள் சொல்றா குணமயிலே போதரா. இங்க அலக்கபாரம்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா பக்தியினுடைய சொரூபம் அப்படியே கத்தையா சூழா கத்தையா சூழா மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழைங்கிற மாதிரி இருக்கான் அந்த கேரளம். இது பக்தி ஸ்வரூபத்தை சொல்றது. அப்ப உலக விஷயமான கல்மஷம் ரஹிதமா இருக்கான். அதே மாதிரி எந்த பரிபவமும் உலக விஷயத்துல ஈடுபாடு இல்லாத இருக்கான்னு சுவாபதேசத்துல மனசை சொல்லிது. இது எதை சொல்றதுனா அவனுடைய பிரேம பக்தி அப்படி இருக்கான். அடர்த்தியான பிரேம பக்தின்னு என்னன்னா பிரேமம் கனக்க உண்டானால் காரியகரமாவது. சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் சொல்றார், யார்கிட்ட பிரேமம் வரணும்னா முதல்ல மந்திரத்திலும் மந்திரத்திற்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கனக்க உண்டானால் காரியகரமாகும். திக்கஸ்ட் லவ் பெற்ற எதுகிட்ட ஒண்ணுனா நம்ம ஆச்சாரியர் குருநாதர் கொடுத்த அந்த நாமத்துல குருநாதர் கொடுத்தது
குருநாதர். ராமன் சீதா பிராட்டி கண்டா அவ்வளவு சந்தோஷமா, ரொம்ப உகப்பம். அது இல்ல, சீதா பிராட்டிக்கும் ராமரை கண்டா அவ்வளவு உகப்பு அப்படின்றாங்க. அது இருக்கணும், அதுக்காக என்ன விதம் இருக்கணும்னா, அப்படி இல்ல. சீதா பிராட்டிக்கு ராமரை பார்க்க சொல்ல என்ன தோணுனா, எங்க அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்த ராமர், எங்க அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்த ராமர், எப்பேற்பட்ட ராமர்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு பெருமைப்படுவாளாம். அதே ராமனுக்கு சீதா பிராட்டிட்ட எதனால பிரேமைன்னா, திக்கஸ்ட் பிரேமையா. எதனால வந்துடானா, எங்க ஐயர், ஐயர்னா எங்க அப்பா, ஐயானா அப்பான்னு அர்த்தம். எங்க அப்பா தசரதர் பார்த்து இந்த பொண்ணை பண்ணிக்கூடாதுன்னு சொல்லி பண்ணி கொடுத்ததுனால அவர்கிட்ட அவ்வளவு பிரேமம் இருக்கும். என்ன அர்த்தம்னா, ஒரு ஜீவனுக்கும் குருநாதரை கண்டா அவ்வளவு பிரேமை, அந்த குருநாதர் கொடுத்த நாமம் அல்லது மந்திரம் அதுல பிரேமை, அப்புறமா பகவான் பிரேமை. இது மூணுக்கு திக்கஸ்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கணும். அந்த திக்கஸ்ட் தமிழ்ல கனக்கான ஒரு பதம் போட்டுட்டார். என்ன அந்த கனம் எப்படின்னு புரியல. அவளுடைய ஸ்திதியை கொடுத்துட்டு அந்த கனத்த பிரேமை, அந்த கனத்த பிரேமை இருக்கே, அதுதான் இங்க சொல்றா அனத்தியா இருக்கான் இந்த கேச அழகபாரம் அப்படிங்கிறதுனால குணமயிலே போதராய் தோகைவா மயிலார்கள் என்னருள் சூடுவார்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி அப்படி தோகை மாதிரி இருக்கக்கூடிய கேசங்கள் போதராய் சோபையில் தண்டகாரண்யம் தீப்தேன ஸ்வேன தேஜசா. வால்மீகி சொல்லிட்டு போறான், சீதா பிராட்டி தண்டகாரண்யம் போனா ஒரே இருட்டான காடு, பிரகாசமா ஜோதிர்மயமா இருக்கா, வெளிச்சமா. என்ன சீதே இருட்டா இருந்த தண்டகாரண்யம் திடீர்னு வெளிச்சமா இருக்கு, என்னாச்சு அப்படின்னா சீதா பிராட்டியுடைய தேஜஸ் நினைக்கிறேன். அவன் வந்த உடனே தேஜஸ்னால எப்படி பிரகாசமாச்சோ தண்டகாரண்யம் இருட்டு காடே, அத மாதிரி இந்த கோஷ்டி பிரகாசமாகணுமானா உள்ள படுத்துட்டு தோழி வரணும் அப்படி இல்லை. அதனால போதரா கிளம்பி வா, நீங்க போதராய்னா நீ முன்னாடி போ, உன் பின்னாடியே அனுசரிச்சு நாங்களும் வரோம். ஏன்னா பாகவதாவை முன்னிட்டு தான் பகவான்கிட்ட போகணும், இந்த கிரமத்தை காட்டுறாங்க. மேலும் அவன் போற நடையழகை பார்த்துட்டே, அவன் பின் நடையழகை பார்த்துட்டே அவன் பின்னாடி போகணும். எல்லாம் ஏன்னா ஒரு பாகவதாவை முன்னாடி நடப்பட விட்டுட்டு அந்த நடையழகை பார்த்துட்டே பின்னாடி போகணும்னா என்ன அர்த்தம்னா, சுவாபதேசத்தை இந்த வியாக்கியானம் என்ன அர்த்தம் போகுதுன்னா, அவ போற ஆச்சரிக்கக்கூடியதான ஒரு அனுஷ்டானம் இருக்கு இல்லையா, அதுதான் நடையழகு. அந்த அனுஷ்டானம் பூர்வாச்சாரியர்கள் போதும் அனுஷ்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு மாமூலிகள், அதுதான் இங்க விஷயம். அவ போற நடையழகை பார்த்து பின்னாடியே போகும். அதை அந்த நடையழகை பார்த்து நாங்கள் பின்னாடி வருவோம். இதெல்லாம் போதராய் உடனே அவர் கேட்டா, நான் புறப்பட்டு வரணும்னா எல்லா தோழிகளும் வந்துட்டாலோ அப்படின்னு கேட்கலாம். எல்லாரும் ஓந்தாரோன்னு கேட்டாலோ, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை வீடும் இந்த பத்ராவுக்கு சொந்தமா. கிராமம்னாலே இந்த பொண்ணாங்க உருப்பா, அந்த பொண்ணு இங்க வாங்கிட்டு இருப்பா, இப்படியே மாற்றி மாற்றினால எல்லாருமே ஓடலாம் வீடு வீடு. அது சுற்றத்து தோழிமாரானா அத்தனை பேர் 5 லட்சம் பேர் வந்தாச்சு. அத்தனை பேர் வந்துட்டாளா அப்படின்னா, வந்தா எங்காத்து உள்ள முற்றத்து உள்ள வர சொல்ல, முற்றத்துக்கு உள்ள வர சொல்ல அப்படிங்களா, சரியா போச்சு. இங்க 5 லட்சம் பேர் இருக்கா, உங்காத்து முத்தம் காணுமா, இடம் காணுமா. ஆனாலும் இந்த முற்றத்தை கண்டா எல்லாருக்கும் முடியுமா, இவ வீட்டு முற்றம்னா எல்லாருக்கும் முடியுமா. ஏன் அப்படின்னா, கிருஷ்ணனே வந்து எட்டி இந்த முற்றத்துல தான் பார்ப்பாராம். முற்றத்தூடு புகுந்து நென்முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா. இதா நாச்சியார் திருமொழியில் ஆண்டாளே சொல்றாங்க, இந்த மொழி வீட்டு முற்றத்துல தான் வந்து எட்டி பார்ப்பாங்க. முற்றம் புகுந்து நின்றி வெற்றிற்கு இது வேணும் திருமகை சொல்றாரு. இந்த வீட்டு முற்றத்துல இது வைகுண்ட முற்றம் மாதிரி. பரம பாகவதோத்தமர்கள் எப்பாப்பாரு கூடியிருந்து பகவத் குணானுபவமும் நாம சங்கீர்த்தனாமிரதமும் இங்க நடந்துட்டே இருக்கிற கூடமா இருக்கிறதுனால, அதனால இந்த முற்றம் தென் முற்றம் புகுந்து அப்படிங்கிறார். சில பேரும் அத்தனை பேரும் வர முடியல, அந்த குறிப்பிட்டு நாங்க தான் சில பேர் இருக்கோம். என்ன அவர் சொல்லலாம், ஏண்டி இது வைகுண்டண்டி எங்க வீடு, வைகுண்டம் எப்படி திருப்பாதி விபூதியோ 3 மடங்கு இருக்கோ சம்சாரத்தை மாதிரி, அது மாதிரி எங்க வீட்டு முற்றத்துல எல்லாரும் வரலாம். மனசு இருக்கு, இடமும் இருக்கு, வந்துருங்கோ எல்லாரும் இருக்கலாம். சரி, வந்து நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னா, முகில் வண்ணன் பேர் பாட நீலமேக ஷாமலா ரூபா கோபாலா பஜனை பண்ண போறோம். வேற என்னத்துக்கு நாங்கலாம் பாகவதான பேர்ல வம்பா பேசுறதுக்கு வருவோம், இல்ல வம்பா தான் கேட்க போறோமா? ரெண்டும் கிடையாது. பகவத் விஷயத்தை பேசுவோம், பகவத் பஜனை பண்ணுவோம். முகில் வண்ணன் பேர் பாட அப்படின்னா அது ஒரு நீ முகக்கும்படியான நாமங்களை பாடுவோம். இவனுக்கு எந்த நாமத்துக்குன்னா ரொம்ப பிடிக்குமானா, இந்த நீலமேக ஷாமலா அப்படின்னோம், ஜெகன்மோகன்
மோகன சுந்தரா காலா. இந்த ரூப சௌந்தரியத்தை பாடினாலும் போடுவான், அப்படியே சுற்றி போயிடுவான். அதில் உனக்கு உகக்கும்படியான திருநாமங்களை நாங்கள்லாம் பாடுறதுக்கு தான் வந்திருக்கோம். முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட. உடனே சிற்றாதே பேசாதே. சிற்றாதேன்னா ஒரு உடம்பையாவது அசைக்கணும். பதிலை கேட்டால் கூட உடம்பு ஆடும் இல்லையா? திரு உடம்பு அசைய கிடந்தனாள் கிடந்தா எத்தனை காலம் கிடந்தின்னு பகவானை கேட்கிற மாதிரி கேட்கிறாளா? சிற்றாதே, உடம்ப கூட அசைக்க மாட்டேங்கிறிய. பேசாதே, நீயும் கூட கூட முகில் வெண்ணா நிலமேக சவளான பாண்டியாக்கள் பார்த்தா அதுவும் பாட மாட்டேங்கிறிய. சிற்றாதே பேசாதே, இதெல்லாம் காரணம் நீ செல்ல பெண்ண. செல்வகுமாரா சம்பத்குமாரா. அந்த சம்பத்குமாருக்கு ஏற்ற ஜோடியா இருக்க நீ செல்வ பெண்டாட்டி. கிருஷ்ண குணானு சந்தானத்தாலே புஷ்கலையான நீ என்றுமாம். அப்படி பகவத் விஷயத்தை அனுசந்தானம் பண்ணி 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 புஷ்கலையா போயிட்டாள். அவளாலேயே பிரிஞ்சிருக்க முடியாதான். அப்படின்னு எங்களுக்கெல்லாம் உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறான். எட்டு குரங்கும் பொருளேதோ எம்பாவாய். இப்படி படிச்சுட்டு என்ன அர்த்தம்னே புரியல. ஏன்டா இவ்வளவு ரூப சௌந்தரியம் வெளியில வந்து எங்களுக்கு காட்ட வேண்டாமா? உன்னுடைய பேச்சினுடைய இனிமையான நீ பகவத் குணம் சொல்ல வேண்டாமா? உன்னுடைய மதுரமான குரலான இனிமையா கிளிமொழியான அலட்சிய சொல்ல நீ கீர்த்தனம் பாட வேண்டாமா? நீ உன்னுடைய அழகான காந்தல் விரல் இருக்கக்கூடிய விரலோடு இருக்கிற கையினால நீ கைங்கரியம் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் நாங்க பார்க்க வேண்டாமா? எங்க சர்வேந்திரியங்களுக்கும் போக்கியமான உன்னை நீ காட்டாம நீ ஒழிச்சுக்கிறீங்க. இது படுத்துக்கிறதுக்கு என்ன பொருள்? உனக்கும் சொரூப லட்சணம் பாகவதாளோட கூடுறது, எங்களுக்கும் சொரூப லட்சணம் பாகவதாள உன்னோட கூடுறது. எல்லாத்துக்கும் மேல நம்மள எல்லாரையும் கூட்டி பார்க்கறது தான் நாராயணனே நமக்கே பரிந்துருவான்னு அவனுக்கு சொரூபம். 3 பேருக்கு சொரூப லட்சணம் இழந்து இப்படி படுத்துட்டு இருக்கியே. வெற்றிக்கு உலகம் பொருள் என்ன அர்த்தத்துல நீ இப்படி படுத்துட்டு இருக்க? எழுந்துரு அப்படின்னு ஒரே பொருள் தான் இருக்கு. நீ பேசுறதை கேட்கணும்ன்ற இனிமையை கேட்கணும் தான் படுத்துட்டு இருக்க. ஆண்டாள் இதோ வந்துட்டேன் அப்படின்னு அவன் எழுந்து வர அந்த தோழியை அழைச்சிட்டு ஆண்டாள் அடுத்த தோழியை எழுப்பறா. நீங்களும் மேல நாளை எழுந்திருக்கலாம். சர்வத்திர கோவிந்தா சங்கீர்த்தனம் சுவாமி ஸ்ரீ ஆண்டாள் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீ அண்ணா திருவடிகளே சரணம். ஜெய் வேங்கேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஜெய். ராமானுஜா